அக்கா சேலையெல்லாம் அமோகமா இருக்கே. நல்லா இருக்குல்ல? கல்யாணத்துக்கு எடுத்ததா? விஜய் டிவிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா. எதுக்கு ஐயோ, உங்களுக்கு வேலை கொடுத்தது? இல்லப்பா, பிக் பாஸ்க்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நாளா இடையில காணாம வீடு தேடி வர்றாங்க. விஜய் டிவி விட்டு உங்களை தூக்கிட்டாங்களாம்ல? அக்கா விஜய் டிவில இருந்து யாராலையும் தூக்க முடியாது. அக்கா வேணா விஜய் டிவில வேலை பார்க்க 4 பேர் தூக்கி போயிடும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டபனான ஒரு woman. And நாங்க பாக்குறோமே சீரியல்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. எந்த சீரியலை பார்த்தா? ஏதோ ஒரு சீரியல்ல பார்த்தனே இடையில. அண்ணே அவங்க அப்கிரேட் ஆகி படத்துக்கு போயிட்டாங்க. என்ன நீங்க சீரியல்ல இருக்கீங்க? போயிட்டீங்களா? வெரி குட் வெரி எல்லாமே குட். சூப்பர். விஜய் டிவில வந்துட்டீங்கன்னா சீரியல், படம், வெப் சீரிஸ் இப்படி என்னென்ன ப்ராஜெக்ட் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். பிரேக்கிங் நியூஸ்னே. ஆமா, அப்படி நாங்களே உங்களை வந்து ப்ரோமோட் பண்ணலைனா கூட நீங்களே ஆன்லைன்ல யாரையாவது திட்டி வீடியோ போட்டு ஒரு மாதிரி ப்ரோமோட் ஆயிருவீங்க. சும்மா இருக்கட்டும். ஓகே, இந்த சைடு வருவோம். கொட்டாச்சேன கனெக்ட் ஷோ பாத்திருக்கீங்களா? நேத்தான் பார்த்தோம். நேத்தான் பாத்தீங்க. என்ன புரிஞ்சது? என்ன உங்களோட இதுல இருந்து நீங்க எடுத்துக்கிட்ட இது? அதான் நீங்க இருக்கிறீங்களா சொல்லி கொடுப்பீங்கல்ல சுந்தர்சி. சுந்தர்சியா? சுந்தர்சி இல்லனா. ஐயோ குறைசி. லாஸ்ட்ல சி வந்ததுல. சி வந்தா கிடையாது, குறைசி வரணும். ஒரு நிமிஷம். ஒரு கப்பல் ரொம்ப அமைதியா ஆல்ரெடி நடனத்துல இருந்தே ஓய்வு பெற்றுட்டாங்க அவங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரியாலிட்டி ஷோல வந்திருக்காங்க. ஆமா, ஒரு நீண்ட மாதத்துக்கு அப்புறம் அப்பா கடைசியா பண்ணது விஜய் டிவி தான். சோ அதனால திருப்பியும் வரும்போது ஒரு மிக்ஸ்ட் எமோஷனா ஹாப்பியாவும் சில எமோஷனல்ஸோட வரேன். ஓகே, வெரி குட். அண்ட் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.